ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி எந்தெந்த லெசன்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நேற்று எந்தெந்த லெசன்லாம் படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் உள்ள இயல் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 11th எக்கனாமிக்கில் இந்திய பொருளாதாரம் வந்து முடிச்சிருக்கணும். டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 1ம் 500 சம் சீரீஸில் பார்ட் 1 ஓகேங்களா. இந்த வீடியோ எல்லாமே முடிச்சிருக்கணும் நேற்று ஓகேங்களா. இதை முடிக்காதவங்க எப்படியாவது இன்றைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வாங்க, இடையில விட்டுட்டு வந்துடாதீங்க, ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. முடித்தவங்க இன்றைக்கி என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 6th நியூ புக்கில் உள்ள இயல் 3 இதை வந்து படிங்க. அதுக்கப்புறம் 11th எக்கனாமிக்கில் உள்ள இந்திய பொருளாதாரம். இது பார்த்திங்கன்னா, படிக்காதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் இருக்குல்லையா 11th எக்கனாமிக்ஸ். இது வந்து இதுக்கான நோட்ஸ் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து ஒன்லைனராக தான் இருக்கும் ஓகேங்களா. அதிலே வந்து மோஸ்ட்லி எல்லா பாயிண்ட்ஸும் வந்து கவர் ஆகிருக்கு. அதனால் நான் நோட்ஸ் எடுக்கலை. அந்த ஒன்லைனரே வச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கிட்டாலும் சரி, உங்கள் விருப்பம்தான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் எடுக்கிறவங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கிறவங்க படிச்சிருங்க. இன்றைக்கி அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 2வும் 500 சம் சீரீஸில் பார்ட் 2வும் வந்து இன்றைக்கி முடிங்க ஓகேங்களா. டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 2 வந்து கொஞ்சமான வீடியோ தான். அதை பார்த்துட்டு ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், புக்கில் உள்ள சம்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா. அதனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னென்னா, பண்டை காலத்தில் சமூகமும் பண்பாடும், அதாவது சங்ககாலம் 6th ஸ்டாண்டர்டில் உள்ளது இது. யூனிட் 8ல் கவர் ஆகக்கூடிய லெசன். இதுக்கான நோட்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் வந்து சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. அதை பார்த்து இன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து முடிச்சிடுங்க ஓகேங்களா. நோட்ஸ் மட்டும் எடுங்க, நாளைக்கு படிச்சுக்கலாம் ஓகேங்களா. இன்றைக்கி நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th நியூ புக்கில் இயல் 3, அப்புறம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் ஓகேங்களா. 11th எக்கனாமிக் இந்த நோட்ஸ் எடுத்து படிச்சிருங்க இன்றைக்கி. டைம் அண்ட் ஒர்க் பார்ட் 2, 500 சம் சீரீஸ் பார்ட் 2 ஓகேங்களா. அப்புறம் இந்த 5th ஒன் இருக்குல்ல, பண்டைய காலத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம். இது வந்து நான் நோட்ஸ் ஈவினிங் சென்ட் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் இன்றைக்கி நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நாளைக்கு படிச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் வந்து படித்து முடிச்சிடுங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு 2 டெஸ்ட் இருக்குது. அது என்ன டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8:30க்கு வந்து உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா. யூனிட் 8 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இதை வந்து என்ன பண்ணோம்னா லைவ் டெஸ்ட்டாக இருக்கும் 8:30 மணிக்கு. அதனால் வந்து எல்லோரும் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். படிக்காதவங்க படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த லெசனு. அதுக்கப்புறம் 9 மணிக்கு பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் உள்ள இயல் 1 வந்து டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. நான் டெஸ்ட் வந்து லாஸ்ட்டில் வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். பட் வந்து நீங்கள் படிச்சுட்டு வர்றது ரிவிஷன் பண்ணுறீங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. இந்த மாதிரி இடையில டெஸ்ட் வச்சுன்னா நீங்கள் ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போயே வந்து டெஸ்ட்டையும் ஒன்றா வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் இது வந்து டெஸ்ட்டுக்கு வந்து படிச்சிருங்க. இன்றைக்கி என்ன படிக்கணும்னா, 6th நியூ புக்கில் உள்ள இயல் 3, 11th எக்கனாமிக்கில் உள்ள இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும், டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 2, 500 சம் சீரீஸில் பார்ட் 2, அப்புறம் பண்டை காலத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம். உங்களுக்கு நோட்ஸ் வந்து ஈவினிங் ஷேர் பண்ணிவிடுவேன், அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. அந்த மேக்ஸுக்கான வீடியோஸ்க்கு லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். அதை பார்த்து நீங்கள் வந்து அந்த மேக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.